அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்க போறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா நடிச்ச பெனடிக்ட் கம்பர்பேட்ச் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எப்படிடா மல்டிவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இல்லாம எப்படி ஒரு மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் மூவி நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கவலைப்பட வேணாம், இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். அது எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சோ இன்ஃபினிட்டி வார்ல பாத்தீங்கன்னா ஆன்ட்மேன் இருந்திருக்கவே மாட்டாரு, அவருக்கான அறிகுறியே இருந்திருக்காது. பட் அவருக்குன்னு ஒரு சோலோ மூவி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்க்கு அப்புறம் வந்திருக்கும். பட் ரெண்டு ஸ்டோரி லைனுமே ஆல்மோஸ்ட் பேரலா தான் நடந்துட்டு இருந்திருக்கும். அதாவது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், ஆன்ட்மேன் வந்து அவரோட ஒரு தனி ப்ராப்ளம் வந்து டீல் பண்ணிட்டு இருப்பாரு. இது ரெண்டுமே ஒரே நேரத்துல தான் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். படத்தோட எண்ட்ல தான் ஆன்ட்மேனோட எண்டிங்கும் இன்ஃபினிட்டியோட எண்டிங்கும் ஒரே இடத்துல போய் கனெக்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்களே பாத்திருப்பீங்க அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல ஆன்ட்மேன் இல்லாம அந்த கதையே நடந்திருக்காது. சோ எனக்கு தெரிஞ்ச அதே ஒரு டெம்ப்ளேட் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னு தோணுது. டூம்ஸ்டே நடந்துட்டு இருக்கும் போதே இவருக்கு வந்து தனியா ஒரு ப்ராப்ளம், இவர் வந்து டார்க் டைமென்ஷன் போயிருக்காருல, அந்த ஒரு ஸ்டோரி லைன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வந்து தனியா நடந்துட்டு இருக்கும். சோ ரெண்டு படத்தோட எண்டிங்கும் ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகும். அண்ட் அங்க இருந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல அவருக்கு ஒரு பெரிய ரோல் காத்திருக்கும். இத வந்து நான் சொல்லல, அவரே அவர் வாயால் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நான் இருக்க போறது இல்ல, பட் என்னோட ரோல் சீக்ரெட் வார்ஸ்ல பயங்கர பெரிய ரோலா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ எனக்கு இது வந்து ஒரு நல்ல ஐடியாவா தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க.